நான் என்ன பண்றேன்னு எனக்கு புரியலங்க. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. இந்த வீடியோவ பார்த்துட்டு, நான் என்ன செஞ்சா சரியா இருக்குமோ? நான் எத சரியா செய்யணுமோ? அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அவ்ளோ மனக்குழப்பத்துல இருக்கேன். என்னால சுத்தமா இதுலருந்து வர முடியல. ரொம்ப குழப்பத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த வீடியோவ நான் போட்டிருக்கேன். சின்ன பையனுக்கு ரிசல்ட் வரப்போதுங்க. அதான் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அ என்ன வரப்போகுதோ, என்ன சொல்லப் போறாங்களோ, அதுல என்னென்ன பிரச்சனை சொல்லப் போறாங்களோன்னு ஒரே பதட்டமா இருக்கு. நான் இன்னைக்கு ஏன் இத உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னால பேலன்ஸ் பண்ணிக்கவே முடியல. அளவுக்கு அதிகமான டென்ஷன். தல ரொம்ப சுத்துது. அப்படியே மயக்கமா வருது. பின்பக்கம் அந்த தல ரொம்ப சிவியர் பெயின் ஆகுது. அதிகமா யோசிக்கிறது, நைட்டு தூங்காம இருக்கிறது, இதுதான் காரணம்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பையன இதுக்கப்புறம் எந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது? எப்படி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொண்டு போறதுன்றதும் எனக்கு தெரியல. இஎன்டி டாக்டர பார்க்கணும். நரம்பு சம்பந்தமா ஒரு டாக்டர பார்க்கணும். ஆர்த்தோ டாக்டர பார்க்கணும். லாஸ்ட்டா எக்மோருக்கு போயிருந்தப்ப தான் ஒரு டாக்டர ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட தான் நான் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். லிவரோட என்சைம் ப்ராப்ளத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் பார்க்க போற டாக்டர் எனக்கு மறுபடியும் பெஸ்ட்டா ஒரு டாக்டர் அமையணும். நான் சரியான வழியில தான் போயிட்டுருக்கேனா? இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேனான்றதும் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா, முன்னாலலாம் நான் சொல்லுவேன்ல, பழைய வீடியோக்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஷாக் அடிக்கிற மாதிரியான ஃபீல் அவனுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்ல. இப்ப லேட்டஸ்ட்டா அந்த பிரச்சனை அவனுக்கு இருக்கு. இப்ப நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன்? அது அவனுக்கு கரெக்ட்டா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனைய நான் பார்க்காம விட்டுட்டு இருக்கேனான்றதும் எனக்கு புரியல. ஆனா லிவர் என்சைம கிளியர் பண்ணுனா தான் மத்த விஷயங்கள சரி பண்ண முடியும்னும் சொன்னாங்க. அதுக்காக தான் இத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இஎன்டிய கூட நான் போய் பார்க்காம, அந்த இதுக்கான ஸ்டெப் எடுக்காம இருந்தேன். இப்ப புதுசா ஆர்த்ரிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட்டு நான் எப்பவுமே பார்க்க போற டாக்டரையே போய் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து தான் நான் மத்த டாக்டர்ஸ பார்க்கணுன்றது நெனச்சிருக்கேன். அப்புறம் எக்மோருக்கும் ஒரு தடவ போயிட்டு வரணும் அப்படின்றது நெனச்சிருக்கேன். அவனுக்கு யூரின்லாம் போக முடியலங்க. கரெக்ட்டா யூரின் போற இடம், அந்த கால் இடுக்கு, டோட்டலா அந்த இடம் ஃபுல்லாவே அவனுக்கு ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரியான சிவியர் பெயின் குடுக்குது. எலும்புகள்ல எல்லாம் வலி இருக்கு. அப்புறம் ரொம்ப டல்லா இருக்கான். ஆக்டிவா இல்லவே இல்ல. பசி நல்லா எடுக்குது. நெறைய சாப்பிடணும்னு நெனைக்கிறான். பசி நல்லா இருக்கிறது ஒரு ப்ளஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். மூக்குக்கு நைட்டு மருந்து போடுவேன்ல, அதையும் சொன்னான். "இனிமே நைட்டு மூக்குக்கு மருந்து போடாதீங்க மம்மி. என்னால அது ஏதோ எனக்கு கஷ்டமா இருக்கு. அத போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நெறைய சளி வருது" அப்படின்னு சொன்னான். அந்த பிளாக்க ரிமூவ் பண்ணிருதுல்ல, தண்ணி மாதிரி அந்த சளி வெளிய வரும். அது அவனுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கும். ஏன்னா, அவன் கர்ச்சீஃப் இல்லாம வாழவே முடியாதுன்ற மாதிரி, கன்டினியூஸா அவன் கையில கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டே இருக்கணும். கர்ச்சீஃப் மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான கஷ்டங்கள் அவன் அனுபவிக்கிறதுனால, அவனுக்கு அது ஒருவேள போடாம இருந்தா நல்லா இருக்குமோன்னு நெனச்சான். நேத்து நைட்டு மட்டும் மூக்குல மருந்து போட்டு விடாம தூங்க வச்சேன். ஆனா, நைட்டு ஃபுல்லா அவன் தூங்கவே இல்லங்க. அப்படியே மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டே இருந்தான். இவன நான் முழுசா சரி பண்ணணும். எல்லா விதத்திலயும் இவ சூப்பரா சரியாகி, எல்லா பிள்ளைங்க மாரியும் ஆரோக்கியமா இருக்கணும். அத நான் சரியா பண்ணணும். அதுக்கான டென்ஷன் தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. இத கரெக்ட்டா பண்ணணும். எப்படி பண்ணணும்? இது எல்லாமே என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அத வாய விட்டு உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்கேன். சாட்டர்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது. அன்னைக்கு தான் நம்ம எல்லா மிஸ்ஸுங்களையும் போய் பார்க்க முடியும். அதுக்காக தான் போயிருந்தேன். மிஸ் கிட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னேன். அவங்க என்ன நெனச்சிட்டு இருந்தாங்களாம், ஒரு சளி தான் அவனுக்கு அலர்ஜி ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு தான் நெனச்சாங்களாம், சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவனுக்கு நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓனர் நல்லாவே சப்போர்ட் பண்றாருங்க. லாஸ்ட் வீக் 4 டேஸ் நான் லீவு போட்டேன் பையனுக்காக. அப்ப கூட அவரு முன்னால எல்லாம் கோவப்படுவாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொன்னாரு. சாட்டர்டே, சண்டே அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டேன். இன்னைக்கு ரிப்போர்ட் ரெடியா இருந்தா நான் வாங்கிட்டு கூட நான் அப்படியே வேலைக்கு போயிரலான்னு நான் பார்த்தேன். ஆனா என்ன விஷயம்னா, இன்னும் எனக்கு WhatsAppல ரிப்போர்ட் ரெடி ஆயிருச்சுன்னு மெசேஜ் வரவே இல்ல. அவ்ளோ பதட்டமா இருக்குங்க எனக்கு. நெறைய பயமா இருக்கு. இந்த பதட்டத்த எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட பேசிட்டேன். அவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் வேண்டிக்கங்க. இவ்ளோ பேரும் நீங்க அவனுக்காக வருத்தப்படுறீங்க. அவனுக்காக பிரேயர் பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும்.
அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் அத சரி பண்ணக்கூடியதா இருக்கணும். நான் சரி பண்ணிட்டேன். லிவர்ல அந்த என்சைம்லாம் நல்லாவே கம்மியாச்சு. இனிமே பிரச்சனையே இல்லன்னு நான் நெனச்சேன். ஆனா அது ரிவர்ஸ்ல இப்போ போயிட்டு இருக்கிறது தான் என்னால தாங்கிக்க முடியாத விஷயமா இருக்கு. நான் வருத்தப்படுறத விட என்னோட பையன் வலியால கஷ்டப்படுறது தான் அவனுக்கு தான் அது நெறைய வலிகள குடுக்குது, கஷ்டத்த குடுக்குது. என் பாரத்த விட அவன் பாரம் ரொம்ப அதிகம். இந்த வயசுல இவ்ளோ கஷ்டப்படணுன்றது அவனுக்கு எழுதியிருக்கு. இது எல்லாமே மாறணும். எப்படி ஆரம்பிச்சு, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. மனசுல சுத்தமா நிம்மதியே இல்லங்க. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. அளவுக்கு அதிகமான ப்ரெஷரால நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. அதுக்காக தான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். வாழ முடியுன்ற வரைக்கும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வாழவே முடியாதுன்ற பட்சத்துல தான் நம்ம ஏதாவது வேற மாதிரி யோசிக்கணும். அதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்றது தான் இப்போதைக்கு என்னோட எண்ணமா இருக்கு. நீங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க. அவன் சீக்கிரமா சரியாகணுங்க. ஏன்னா எனக்கு அவன் ஆரோக்கியமா இருக்கணும். உன் கஷ்டம் இல்லாம என் கூட வாழணும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க.